கமிட்டியோட அட்வைசர் வந்து ப்ரொஃபசர் டாக்டர் மஹேந்திர நாயர். இவர் வந்து டெப்யூட்டி பிரசிடென்ட் ஆஃப் மோனாஷ் யூனிவர்சிட்டி சன்வே காலேஜ் இருக்காரு. இஸ் ஒன் ஆஃப் அட்வைசர். ஓகே, of course I'm chairing the project. நம்ம கூட பாத்தீங்கன்னா மிஸ்டர் இளஞ்செழியன், மிஸ்டர் குணாசேகரன் கருப்பையா, இளந்தமிழ், நவநீதன், வினோத், குமார், சுபாராவ், மனோரிக். இந்த சுபாராவ் மனோரிக் தான் கடால இவங்க 2 பேரும். ஓகே, இவங்க வந்து இவங்க 2 பேரும் பொருளோக்கான ஸ்கூல்ல, சரிங்களா? இவங்க வந்து கடால உள்ளவங்க. இவங்களும் வாலண்டியரா எங்களுக்கு உதவி செய்றாங்க திட்டத்துக்கு. இவங்க தான் ஓரளவு அந்த ஸ்கூல்ல நம்ம மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. அப்பா கேம் ப்ராஜெக்ட் ஆபீசர் நார்த்ல இவரு சகோதரர் கலை இருக்காரு. இருந்தாலும் இவங்க தான் கமிட்டி சார்பில் ஒரு அளவு கண்காணிக்கிறாங்க திட்டத்தை. இந்த டீம் தான் எல்லா முடிவுகள் எடுத்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணதுக்கு. சரிங்க, டீம் வந்து முடிவு இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் அதை வழிநடத்தி செல்றதுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் தேவை, ஹியூமன் ரிசோர்ஸ் தேவை. அந்த அடிப்படையில் வந்து திரு கருப்பியா பார்த்துட்டு அவர் தான் இந்த ப்ராஜெக்ட் கரெக்ட். அவருக்கு கைத்தறி கொடுங்க, அவர் சிறப்பான வேலை செஞ்சுருக்காங்க. சரிங்களா? இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட் பாத்தீங்களா, நம்ம நிறைய பேர் இன்டர்வியூ தான் பண்றோம். வேலை டைம் தான் கேட்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை எனக்கு சில ப்ராஜெக்ட் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் நடக்கும். இப்போ ஞாயிற்றுக்கிழமை வேலை நம்மளால செய்ய முடியாதுன்னு. we want Saturday half day, Sunday off day. சில பேர் we want Saturday Sunday off day. weekend work. லீவ் கொடுப்போம். இப்போ மண்டே கொடுப்போம் லீவ். இப்போ வீக்கெண்ட்ல ப்ராஜெக்ட் கொடுத்து அண்டை எச்சிக்கல் ப்ராஜெக்ட், அதுக்கு வந்து நம்ம லீவ் கொடுக்குறோம். வீக்கெண்ட்ல தான் செய்ய முடியும். அவங்க வீக்கெண்ட்ல வேலை செய்ய தயாரா இல்லை. ஆனா வேலை தான் ரொம்ப பேர் இருக்காங்க. ஆமா தானே? இல்லை எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஹை isn't it? But then they don't work weekend. நான் யோசிச்சு பார்ப்போம்னா ஷிஃப்ட்லாம் வேலை செய்வாங்க ஆளுங்க. 7 to 7 வேலை செய்வாங்க. அப்புறம் நைட் 7 to மார்னிங் 7 வேலை செய்வாங்க இப்போ ஆளுங்க. இப்போ கருணா பார்த்தீங்கன்னா அவர் டே அண்ட் நைட் வேலை செய்வார். ஓகே, ஒன்று அவர் ஆர்கனைசேஷன் இணைஞ்சி வந்தவர், ரெண்டாவது அந்த பேஷன் ஃபார் ஜாப். ஓகே, அது 12 மணி சம்டைம் மீட் பண்ணுவோம். ஏன்னா நாம வந்து வேலை செஞ்சுருக்கோம். இது எனக்கு முழு நேரம் வேலை இல்லை. நான் ஒரு பள்ளி ஆசிரியர். ஓகே, நான் வந்து கிளைங்க வந்து SMK தெலுங்கு கடவுளில் நான் ஆசிரியராக இருக்கேன். உங்க மாதிரி ஒரு சாதாரண ஆசிரியர். இப்போ இருந்தாலும் இது நம்ம அவுட் ஆஃப் நம்ம வாலண்டியராக நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் அவங்களாம் ஃபுல் டைமாக செய்கிறாங்க. இப்போ நம்ம மீட் பண்ணுற நேரம் வந்து இப்போ காமன் டைம் தான் பார்க்கணும் பாருங்க. அப்போ இந்த நேரங்களை பார்க்க முடியாது. தேவை காமனா அதெல்லாம் வராங்க. ஸோ அவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. மேலே 3 ஆஃபீஸர்ஸ், கீழே டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ், அண்ட் ஆக கீழே வந்து 3 பேர் மென்டார்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து on assignment they work. மேலே 5 பேர் வந்து ஃபுல் டைம், 6 பேர் ஃபுல் டைம். கீழே 3 பேர் வந்து they work on assignment. அப்புறம் every school they visit we pay them. ஒரு ஸ்கூலுக்கு ஒரு மென்டார் விசிட் பண்றாங்கன்னா எங்களோட செலவு ஏறக்குறைய அவங்களோட விசிட்டிங் ஃபீ, அவங்களோட டோல், மைலேஜ் எல்லாம் சேர்த்தா ஏறக்குறைய we are spending 300 ringgit per visit. ஒரு விசிட் ஏறக்குறைய 300 ringgit நாங்கள் செலவு பண்ணுறோம். ஓகே, ஏன்னா அப்போ அவங்க வந்து அந்த ஆசிரியரை பார்த்துட்டு அவங்க ஆசிரியர் டிஸ்கஷன் வச்சு நோக்கம் அந்த ஆசிரியர் தரத்தை உயர்த்தணும் அப்படின்னு. இப்போ இவங்களை தவிர்த்து நிச்சயமாக பள்ளிக்கூடத்தில் பள்ளி நிர்வாகம், தலைமை ஆசிரியரோ துணை தலைமை ஆசிரியரோ அல்லது தலைமை ஆசிரியர் நியமிக்கப்பட்ட யாராவது ஆசிரியர்களும் அந்த பாட போதனை வந்து அவங்க கண்காணித்து அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவங்க உதவி செய்யணும். ஏன்னா அந்த கம்ப்யூட்டர் டியூட்டர் வந்து பெடகாகிஸ் இல்லை. அவங்க வந்து ஒரு காலேஜ் டீச்சர் ட்ரைனிங் காலேஜில் போயிட்டு வந்தவங்க இல்லை. அவங்க அந்த நாலேஜ் இருக்கலாம். அந்த டீச்சிங் மெத்தட் என்பது வேற, நாலேஜ் என்பது வேற. அப்போ நம்ம மாதிரி ஆசிரியர் நம்ம போய் அவங்க ஒரு நம்ம 10 புத்தகம் பார்த்தா தெரிஞ்சு நம்ம பாடம் எப்படி வருது. அவங்க கூப்பிட்டு they must feel that இவங்க நம்ம குறை கண்டுபிடிக்க வந்திருக்காங்க, அப்படி இல்லாமல் இவங்க ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி மேனாக இருக்கணும்னு பார்க்குறேன். அப்போ அட்லீஸ்ட் ஆஃப்டர் த கிளாஸ் யூ டீச். ஓகே, சில சமயம் கிளாஸ் எடுத்து இப்போ கருணா பண்ணால் கிளாஸ் எடுத்து நடத்துவார். ஒரு மாடல் டீச்சிங் செஞ்சு காமிப்பார். சில ஸ்கூலில் ஒரு தான் போகிறேன், பிள்ளைங்க மட்டும் கைமணி அது பாட்டு நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முதல் ஸ்டூடெண்ட் செட்டில் ஆன் பண்ணிருந்துச்சு. அப்புறம் சொல்கிறோம் ஓகே பிள்ளைங்க அமைதியாக இருக்காங்க, பையன் கேட்குறாங்க. எஸ்பெஷலி த ஃபர்ஸ்ட் கிளாஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். மொத்தம் மீட் பண்ணும்போது கரெக்டாக நான் இப்படி தான் அவங்க சொல்லியிருக்கேன் பிள்ளைங்கிட்ட. அவங்க அதை எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா? ஆகவே இந்த கீழே ஒரு டீம் வந்து நெக்ஸ்ட். ஓகே, இன்னைக்கு நாடு முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா மொத்தம் 72 பள்ளிக்கூடத்துல இந்த ப்ரோக்ராம் ஓடுது. மாணவர் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 28,000 மாணவர்கள் படிக்கிறாங்க. நீங்க பாப்பீங்க என்னடா 2013 29,000 மாணவர்கள் படிச்சாங்க, இப்ப 28,000 மாணவர்கள் படிக்கிறாங்க. நம்பர் ஆஃப் ஸ்கூல் அதேதான், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் குறைஞ்சிருக்கு. அது என்ன காரணங்க? 6ஆம் ஆண்டு மாணவர்கள் வெளியே போனது வந்து அதிகம், 1ஆம் ஆண்டு உள்ள வந்து குறையுது. அது ஏன் குறைவாக அதுக்கு பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஓகே, ஒன்று சில பேர் வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஸ்ட்ரீம் அண்ட் பர்த் ரேட் ஜெனரலி also less. ஓகே, காடாக்கல் ஆயிரம் also less. நாட் ஓன்லி இன் தமிழ் ஸ்கூலில் மற்ற ஸ்கூல் இதை பாதிக்கிறது.
அப்போ அந்த பர்த் ரேட்டும் லோ, அது ஒரு இஷ்யூ.